வணக்கம். திருப்பூரில் இருந்து மகாஸ்ரீ பழனி வடிவேல் ஜோதிட நிலையம். உங்கள் ஜோதிடர் ஏவி சம்பத் என்கின்ற சண்முகராஜ் தம்பிரான். என்று மூல நட்சத்திரத்தின் அடிப்படை பலன்களை பார்ப்போம். நட்சத்திரங்களுடைய வரிசைகளே 19வது நட்சத்திரம் தெய்வ அனுகூலமான நட்சத்திரம் மூல நட்சத்திரம். தனுசு என்னும் பாக்கியஸ்தானமான 9வது ராசியிலே இடம்பெற்றிருக்கும் கேதுவின் நட்சத்திரங்களில் 3வது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம். மூல நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆஞ்சநேயர் ஆவார். கணங்களில் ராட்சச கணமாகவும் விலங்குகளில் பெண் நாய். யார் உதவிகளும் இல்லாமல் தன்னுடைய குட்டிகளை காப்பாற்றிவிடும். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான மரம் ராம் என்பதைப் போலவே உள்ள மரமாகும். இந்த நட்சத்திரத்தினுடைய பறவை செம்பருந்து. பறவைகளில் விஷ்ணுவின் வாகனமாகும். இதன் சிறகுகள் பொன்னிற வண்ணத்தில் சூரியனின் பரந்த கதிர்களை போன்றவை. இது பிற்காலத்தில் மன்னர்கள் தன் மகுடங்களில் பருந்துகளின் இறகுகளை அலங்கரித்துக் கொள்வார்களாம். திருவாங்குதூர் சமஸ்கான மன்னரிடம் இந்த வழக்கம் உள்ளதாம். மூல நட்சத்திரம் வான் மண்டலத்தில் சிங்கத்தின் வால் போன்றும் மலை போன்ற யானையை அடக்கும் அங்குசம் போலவும் யானையின் துதிக்கை போலவும் வடிவங்களில் காணப்படுமாம். வெற்றியை குறிக்கும் ஆங்கில எழுத்துக்களில் ஒய் வடிவத்தை கொண்டிருக்குமாம். மூலம் என்பதின் பொருள் வேர். வேர்களின் குழு மூல நட்சத்திரம். இந்த நட்சத்திரம் தேவியால் ஆளப்படுகிறது. அதாவது மகா காளியினுடைய அருளால் கேதுவினுடைய ஞானமும் குருவினுடைய அருளும் ஒருங்கே பெற்றவர்கள் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். இந்த நட்சத்திரத்திற்கு மூல நூல் கூறுகின்ற பெயர் மந்திரங்கள் தெரிந்தவர்களாம். இது ஒரு பெண் நட்சத்திரமாக கருதப்படுகிறது. மூலம் அனைத்துக்கும் மூலம். அவ்வளவு ஏன், ஜோதிடத்திற்கே இதுதான் மூலம். சில நேரங்களில் தங்கள் கருத்துக்களை ஆணித்தனமாக எடுத்து வைப்பார்கள். யார் எடுத்து சொன்னாலும் இவர்கள் மாற்றிக்கொள்ள மாட்டார்கள். எந்த பிரச்சனைகளையும் தைரியத்துடன் எதிர்கொள்ளும் நெஞ்சுரம் கொண்டவர்கள். குரு பகவானின் ராசியில் பிறந்திருப்பதால் மத சம்பிரதாயங்களிலும் ஆன்மீக தெய்வீக காரியங்களிலும் ஈடுபாடு இவர்களுக்கு அதிகம் இருக்கும். எல்லோரிடமும் அன்பாக பழகுவார்கள். இவர்களுக்கு வீடு வாகனம் வாங்கும் யோகங்களெல்லாம் அடிக்கடி வரும். பகைவரை வெல்லக்கூடியவர்கள். தலைமை தாங்கும் பண்பு கொண்டவர்கள். ராமாயண காவியத்தில் ஈடு இணையற்ற இடத்தை பிடித்தவர். அஞ்சனை மைந்தன். பகவான் சிவனின் அம்சமாக தோன்றியவர். மார்கழி மாத மூல நட்சத்திரத்தில் பிறந்த ஆஞ்சநேயர் அயோத்தியை ஆண்ட ஸ்ரீ ராமச்சந்திரனின் நெஞ்சத்தையே ஆண்டவர் இவர். பெருமைக்குரிய வீரத்தின் விளைநிலமாய் விஸ்வரூபமாய் நின்றவரை அவர் அவதரித்த நாளில் வணங்குவோம். ஆவணி மாதம் மூல நட்சத்திரத்தில் இவரின் திருநாளாம். அன்பும் பண்பும் பணிவும் இரக்கமும் கருணை போன்ற நற்குணங்கள் நிறைந்தவர்கள் இந்த நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள். வாழ்க்கையின் குறிக்கோள் ஒன்றை வைத்து அதை அடைவதற்காக தீவிரமாக உழைப்பவர்கள். தர்ம சிந்தனை உள்ளவர்கள். அதேபோல் வார்த்தை ஜாலமும் இவர்களிடத்தில் உள்ளது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் சில நேரங்களில் தங்கள் குருவையே உதாசனப்படுத்தும் சூழ்நிலைகள் உண்டாகலாம். நாளையை பற்றி கவலைப்படுவதில்லை. நிகழ்காலத்தில் வாழ்வதே இவர்கள் மகிழ்ச்சி அடைகிறார்கள். மற்றவர்களுக்கு அறிவுரை கூறுவதில் வல்லவர்கள். ஆனால் அதை தாம் பின்பற்ற மாட்டார்கள். கோபத்தின் உச்சம். எண்ணத்தை மாற்றாதவர்கள். அடுத்தவருக்கு உழைப்பதற்கு அருமையானவர்கள்.
முடியாததை முடிக்கும் மன உறுதி கொண்டவர்கள், பல துறைகளில் திறமையானவர்கள் என்பதால் இவர்கள் அடிக்கடி வேலையை மாற்றிக்கொண்டே இருப்பார்கள். பெற்றோரிடமிருந்து எந்தையும் நன்மையும் இவர்கள் பெற வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல திருமண வாழ்க்கை அனுபவிக்க வாய்ப்பு இவர்களுக்கு உள்ளது. நல்ல இல்லத்தரசி அமைவார். நற்குணங்கள் அவரது மனைவி பெற்றிருப்பார். மூல நட்சத்திரத்திற்காரர்கள் நிதானமாகவும் பொறுமையாகவும் செயல்பட வேண்டும். மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் விவேகத்துடனும் ஒவ்வொரு செயலையும் எதிர்கொண்டு வெல்லும் தன்மை கொண்டவர்களாக இருப்பார்கள். மூல நட்சத்திரத்தில் இருக்கும் பெண்கள் மிடுக்குடன் தைரியமாக இருப்பார்கள். இளமை பருவத்தையே சுக்கிர திசை இவர்களுக்கு வந்து விடுவதால் கலைத்துறையில் பிரகாசிக்கும் வாய்ப்புகள் உள்ளது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த துறையை சார்ந்தவர்களாக இருந்தாலும் அதில் தலைமை பொறுப்பிலேயே இருப்பார்கள். மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பெற்றோர்களிடமும் பெரியோர்களிடமும் மரியாதையும் பாசமும் வைத்திருப்பார்கள். திருமண வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும். இவர்களது குணங்களும் வாழ்க்கை துணையின் குணங்களும் ஒன்றுக்கொன்று ஆதரவாகவே இருக்கும். பிள்ளைகளை திட்டமிட்டு படிக்க வைத்து வளர்ப்பார்கள். வயதான காலத்தில் மன வாழ்க்கையை துறந்து துறவரத்திலும் சிலர்களுக்கு நாட்டம் கொள்வார்கள். ஆரோக்கிய குறைபாடுகள் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு காச நோய், பக்கவாதம் அல்லது தொடர் வயிற்று பிரச்சனைகளும் உடல் நிலையில் அதிக கவனம் செலுத்த வேண்டும். பிரச்சனைகளை இவர்கள் எதிர்கொள்கிறார்கள். இவர்களுக்கு சிறிய வயதிலே கேது திசை வருவதால் உடல் ஆரோக்கியம் பாதிப்புகள் வரலாம். பைல்ஸ், கல்லீரல் பாதிப்பு, நுரையீரல் பாதிப்பு, இடுப்பு வலி, அல்சர் கோளாறு போன்றவற்றை ஏற்படும். மருத்துவ செலவுகள் உண்டாகலாம். கவனமாக இருக்க வேண்டும். பொது குணங்கள் குடும்பத்தினர் மீது பாசத்தோடு இருப்பார்கள். உழைப்புக்கு சலிக்க மாட்டார்கள். எந்த பிரச்சனையானாலும் சாதுரியமாக எதிர்கொண்டு வெற்றி பெறுவார்கள். சித்தர் பீடங்களுக்கு சென்று தியானிப்பதில் இவர்கள் ஆர்வம் கொண்டவர்கள். தர்ம சிந்தனை கொண்டவர்களாக இருப்பார்கள். பிள்ளைகளின் கல்வி விஷயத்தில் எதிர்கால வாழ்விலும் கவனம் இவர்கள் செலுத்துவார்கள். அருள் புரியும் ஸ்ரீ ராமானுஜர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவரே. மூல நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் எந்த தோஷமும் இல்லாதவர்கள். இந்த நட்சத்திரத்தில் பிறந்த பெண்கள் சிறந்த நிர்வாக திறமை கொண்டவர்களாக இருப்பார்கள். குடும்ப நிர்வாகத்தை கவனித்து நல்ல ஆலோசனைகளும் வழங்குவார். இவர்கள் எவ்வளவு பொருளாதாரத்தை இழந்து விட்டாலும் கடவுள் வழிபாட்டை கடவுளின் வழிபாட்டையும் ஆன்மீகத்தையும் மறக்க மாட்டார்கள். அடுத்தவர்களுக்கு நம்பிக்கை ஊட்டும் வகையிலே பேசி தொழிலை நடத்துவார்கள். மூல நட்சத்திரத்திற்காரர்களுக்கு ஒரு காரணத்தை துருவி கண்டுபிடித்து விடுவார்கள். எப்பொழுதும் சிறிய விஷயங்களில் ஈடுபட மாட்டார்கள். பெரிய தொழிலில் விற்பார் அல்லது வாங்குவார் அல்லது இரண்டு பேருக்கும் இடைத்தரகர்களாகவும் இருப்பார்கள். குணங்களில் பணம் வாங்கிவிட்டு திருப்பி கொடுக்க மாட்டார்கள். அதுபோல் யாருக்கு பணம் கொடுத்தாலும் திருப்பி கேட்க மாட்டார்கள். மறதி உள்ளவர்கள். இவர்கள் வாழ்க்கை துணைக்கு இவர்களின் அருமை பெருமை எதுவும் தெரியாது. தீ விபத்தில் சிக்கும் நட்சத்திரம். சிலருக்கு திருமண வாழ்க்கை சிறப்பு கொஞ்சம் குறைவுதான். 30-35 வயதுகளில் சிறிது இவர்களுக்கு ஏமாற்றம் நஷ்டமும் வர வேண்டியது உள்ளது. அந்த காலங்களில் கொள்முதல் போடுவதை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது. சொந்த தொழில் செய்பவர்கள் மிகவும் குறைவு. தொழில் செய்தாலும் குறிப்பிட்ட உயரத்தை தாண்ட முடியாத நிலை இருக்கும். தொழிலில் மிக மிக நேர்மை உடையவர்கள், உழைப்பாளிகள். தொழிலில் இவர்களுக்கு ஆசிரியர், பேராசிரியர், மருத்துவர், வழக்கறிஞர்,
மனிதவள மேம்பாட்டு அதிகாரி, வங்கி பணி, பணம் புழங்கும் பணி, இன்சூரன்ஸ் துறை, அடகு தொழில், தங்க நகை உற்பத்தி, நவரத்தினம் விற்பனை, தர்மஸ்தாபனம் சேவை சார்ந்த தொழில், மர வியாபாரம், பர்னிச்சர் வியாபாரம், சித்த மருத்துவம், மூலிகை வைத்தியம், நிதி தொடர்பான பணிகள், அதாவது வருமானத்துறை, கணக்காளர் போன்ற பணிகளிலும், ஆடிட்டிங், திரைப்பட தணிக்கை, எழுத்தாளர், பத்திரிகை துறை, திருமண தரகர்கள், திருமண தகவல் மையம், இடைத்தரகர், இராணுவம், காவல்துறை போன்றவற்றில் உயர் பதவிகளையும் இவர்கள் வகிப்பார்கள். பீரங்கி, ஏவுகணை போன்ற போர் தளவாடங்களை இவர்கள் கையாள்வதில் கைதேர்ந்தவர்கள். நாட்டை பாதுகாக்கும் பாதுகாவலர்கள் இவர்கள். வரவுக்கு மேல் செலவு செய்பவர்கள். இதனால் பல பொருளாதார சிக்கல்களை இவர்கள் எதிர்கொள்ள வேண்டியது வரும். நண்பர்கள் வட்டாரம் சற்று பெரிதாகவே இருக்கும். நீதியின் மீது, தர்மத்தின் மீதும் அதிக நம்பிக்கை கொண்டவர்கள் இவர்கள். தீவிர கடவுள் நம்பிக்கை உள்ளவர்களாக இருப்பார்கள். ஆன்மீகவாதிகளாகவும் ஒழுக்க சீலர்களாகவும் கம்பீரமான தோற்றமும் நிர்வாக திறமையும் அதிகமாக இவர்களுக்கு இருக்கும். யாரிடம் போய் இவர்கள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றிகள் கிடைக்கும். கம்ப்யூட்டர் படிப்பு சிறப்பு. சிலருக்கு வெளிநாடு செல்லும் வாய்ப்புகள் கிடைக்கும். அதை பயன்படுத்திக் கொள்வது நல்லது. ராவணனும் மூல நட்சத்திரமும் அனுமானும் மூல நட்சத்திரம் தவிர வேறு எந்த நட்சத்திரக்காரர்களும் ராவணனை சந்தித்திருந்தால் உயிரோடு திரும்பி இருக்க மாட்டார்கள். மூல நட்சத்திரத்தின் மகிமை அப்படிப்பட்டது. மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் எந்த விதமான கல்வியும் கலையும் எளிதில் கற்றுக்கொள்ளும் பாக்கியம் பெற்றவர்கள். இவர்கள் நட்பு வைத்துக் கொள்ள வேண்டிய நட்சத்திரங்கள் அசுர குருவின் நட்சத்திரமான பரணி, பூர நட்சத்திரம், பூராட நட்சத்திரமும் மற்றும் ராகு பகவானுக்குடைய நட்சத்திரமான திருவாதிரை, சுவாதி, சதயம். இந்த நட்சத்திரக்காரர்களிடம் நட்பு வைத்துக் கொண்டால் அனைத்திலும் வெற்றியாகவே நடக்கும். மூல நட்சத்திரம் இவர் சித்தர் பதஞ்சலி ஆவார். ராமேஸ்வரம் சேதுகரை திருப்பட்டூரிலும் உள்ளது. இங்கு சென்று வழிபட்டு வந்தால் அனைத்தும் உங்களுக்கு நல்லதாகவே நடக்கும். மற்றும் அசோகவனத்தில் சிறை வைக்கப்பட்ட சீதாதேவி அனுமன் பணிவுடன் வணங்கிய நிலையில் இருக்கும்போது அனுமனுக்கு அர்ச்சதையிட்டு ஆசி வழங்க எண்ணினார் சீதாதேவி. ஆனால் அப்போது சீதா பிராட்டிக்கு அச்சதைக்கு மஞ்சளோ அரிசியோ இல்லை. அதனால் அருகிலே இருந்த வெற்றிலை கொடி எடுத்து அதன் இலைகளை பறித்து அதை அனுமான் மீது தூவி ஆசீர்வாதம் அளித்துள்ளார். நாமும் ஆஞ்சநேய கடவுளுக்கு வெற்றிலை மாலை அணிவித்து வணங்கி வந்தால் அனைத்து வெற்றிகளும் நமக்கும் வந்து சேரும். சதுர்த்தி தினத்தில் விநாயகருக்கு அருகம்பில் மாலையும், சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வட மாலையும் அணிவித்து வழிபட்டால் சகல தோஷங்களும் விலகி சகல ஐஸ்வர்யங்களும் நமக்கு வந்து சேரும். அடுத்தது அழகும் அறிவும் நிறைந்த போராட நட்சத்திரத்தில் சந்திப்போம். வணக்கம்.